ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியத்தை பார்க்கலாம். நல்லது இருக்கு, எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் குறை இருக்கு. ஒரு ஆளை பார்த்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன கேட்பாங்க. உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன. நம்முடைய பலமும் நம்ம வீட்டம்மாவுக்கு தெரியும், நம்முடைய பலவீனமும் வீட்டம்மாவுக்கு தெரியும். அதே போல நம்முடைய பலமும் வீட்டையாவுக்கு தெரியும், பலவீனமும். ஆமென். அதே மாதிரி நமக்கு தெரியுமா தெரியல, நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய பலமும் தெரியும், நம்முடைய பலவீனமும் தெரியும். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உன் பலவீனத்துல என் கிருபை உனக்கு போதும். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபைகளுக்கு ஆண்டவர் 7 சபைகளோட நல்ல காரியங்களை பாராட்டுறார். ஒரு ஆளுநர் சமயத்தில் நம்ம நல்ல காரியத்தை பாராட்டணும். அதே வேளையில் குறைகளை அவர் சுட்டி காட்டும் போது, ஐயோ இவர் எனக்கு தப்பா நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆகவே புதிய ஏற்பாடு சபையில் பார்க்கும்போது இருக்கிற குறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த குறைவிலிருந்து நீ மனம் திரும்பணும். முதலாவது சபையில, எபேசு சபையில காணப்பட்ட நல்ல காரியத்தை கர்த்தர் பாராட்டுறார். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய நல்ல காரியத்தையும் ஆண்டவர் பாராட்டுகிறார்.